கடந்த 2023 வருடம் வந்து நம்ம கோவை மாவட்ட காவல்துறையில் நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே அண்டர்டேக் பண்ணியிருந்தோம். அதில் பர்டிகுலர்லி மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட்ஸ் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட்ஸ் மூலமாக இது வரைக்கும் பவானி ரிவரில் மட்டுமே ஒரு 11 சூசைட் அட்டம்ப்ட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். சூசைடில் உள்ள குதிச்சவங்களை இன்ஸ்டண்ட்டாக செக்யூர் பண்ணது. அதே மாதிரி ஒரு 650க்கும் மேலே டூரிசம்காக அந்த ஏரியாவுக்கு போய் வெள்ளத்தில் மாட்டினவங்களை நம்ம சேவ் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கோம். அந்த லைஃப் கார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி 2023 ஒரு இன்சிடென்ட்டில் 8 பேர் அடுத்தடுத்த நாட்களில் இறந்தாங்க கம்ப்ளீட்லி அந்த ரிவரில். அதோட தொடர்ச்சியாக அது ஆரம்பிச்சது. ஸோ இந்த வருடம் மட்டும் ஒரு 650 மக்களை காப்பாற்றிருக்கோம், ஒரு 11 சூசைட் அட்டம்ப்டை காப்பாற்றிருக்கோன்றது எங்களுக்கு ஒரு பெருமிதமான விஷயமா இருக்குது லைஃப் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து லாஸ்ட் இயர் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் ப்ரோக்ராம் இந்த வருஷம் பள்ளிக்கூடம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணோம். அந்த பள்ளிக்கூடம் 2.0லையும் ஒரு மிகுந்த சக்ஸஸாக இது வரைக்கும் நியர்லி 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் 1153 பள்ளிகளில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணி அவங்களுக்கு வேரியஸ் அமௌண்ட்டான அவேர்னஸ் ஆன் சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் கொடுத்துருக்கோம். பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கான அவேர்னஸும் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வருடம் ஸ்பெசிஃபிக்காக ட்ரக் ரிலேட்டடான அவேர்னஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் ஆரம்பிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 35 ஸ்கூல்ஸில் நியர்லி 1050 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸில் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்ம கம்ப்ளீட்லி. இதில் பர்டிகுலர்லி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆனைக்கட்டி, வேட்டைக்காரன் புதூர் மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் லிமிட்டில் இருக்கிற பழங்குடியின ஸ்கூல்ஸில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படும்ன்றது கண்டிப்பாக நம்புகிறோம் நம்ம. இது தவிர நம்ம மாவட்டத்தில் குற்றங்கள் குறையிறதுக்காக சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா இந்த கடந்த 2023 வருஷத்தில் மட்டுமே நியர்லி 1950 கேமராஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரிக்ட்டில். இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நியர்லி 11,000 கேமராஸ் இருக்குது. அந்த 11,000 கேமராஸில் எவ்வளோ ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கூட ஒரு 1950 லான்ச் பண்ணியிருக்கோம். மேலும் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு 200 கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் 100 கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம். காரமடை காவல் நிலையத்தில் 200 கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ரொம்ப ஹையஸ்ட்டாக சூலூர் காவல் நிலையத்தில் 500 கேமராஸ் ஒரே ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூமோட ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்து நம்மளோட சிசிடிவி கேமராஸ் இன்னும் அதிகமாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மாவட்டத்தில் 13 மொபைல் பேட்ரோல்ஸ், ஹாக்கை பேட்ரோல்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணி எல்லாரோட ஃபீடுமே கண்ட்ரோல் ரூம் வரதுக்கான வேலையை நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த வேலையும் இந்த வருடம் தான் செஞ்சது. இது தவிர மற்ற ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். தடாகம் போலீஸ் ஸ்டேஷனில், நீலாம்பூரில் ஒரு அவுட் போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நமக்கு கம்ப்ளீட்லி. இது தவிர நம்ம கஞ்சா போதைப் பொருள் அகேன்ஸ்டாக எடுக்கிற ஸ்டெப்ஸ்ன்றதில் மிஷன் கல்லூரி அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணி மிஷன் கல்லூரியில் இது வரைக்கும் இந்த வருடம் மட்டும் கஞ்சாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் 742 kilograms கஞ்சா செக்யூர் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 449 கேசஸ் போட்டு 550 குற்றவாளிகளை ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி. இந்த 742 kilogramஸோட ஒர்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,01,00,000 ரூபாயோட கம்ப்ளீட் ஒர்த்து. இந்த 742 kilogramஸில் மிஷன் கல்லூரி கடியில் மட்டுமே 189 கிலோகிராமுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்திருக்கு. அதன்படி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வர இன்ஃபர்மேஷனில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் ரேட் மாதிரி ஆரம்பித்தோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் சோர்ஸ்க்கு எடுத்து மற்ற மாவட்டங்களையும் போய் சீஸ் பண்ணிட்டு வருது எவ்வளோ இருக்குன்றதை கணக்கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் இது வரைக்கும் மட்டுமே கடந்த 2 மாதங்கள் நவம்பர் டிசம்பரில் மட்டுமே 130 கிலோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் முதல் சோர்ஸ் இருக்குது. பட் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் போய் நம்ம சீஷர் இருக்குது ஆசச் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த நடவடிக்கை கஞ்சாக்கு அகேன்ஸ்டாக இருக்க நடவடிக்கை கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். குட்கா பொருட்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் பப்ளிக் இருந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரெகுலராக பள்ளிக்கூடம் ப்ராஜெக்ட் போது போகும்போதும் சரி ஸ்கூலில் புழக்கங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு சோர்ஸ் வந்துச்சு. அதன் அடிப்படையில் எந்தெந்த ஷாப்ஸ் டார்கெட் எல்லா வர்த்தகங்களையும் டார்கெட் பண்ணக்கூடாது, ஆனால் இந்த மெனன்ஸும் மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் கிடைக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு 74 கடைகள் அன்ஆத்தரைஸ்டாக குட்கா பொருட்கள் விற்கிற மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பக்கத்தில் இருக்கிற கடைகளை எவிக் பண்ணியிருக்கோம் நம்ம லோக்கல் பாடியோட டைப் பண்ணி. மேலும் ஒரு 120 கடைகளை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ஜாயிண்ட் ரைட் பண்ணி அவங்கெல்லாம் சீல் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக விற்றவங்களை. ஸோ வர்த்தகர் சங்கத்துக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் நாங்கள் கேட்குற ரெக்வஸ்ட்டு, குட்கா பொருட்கள் கண்டிப்பாக நம்ம கடைகளில் ஸ்டாக் பண்ண வேண்டாம். இதை விற்று இந்த லாபத்தினால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படாது. ஒரு மாணவனோட ஒரு வாழ்க்கை மட்டும்தான் அழியுமே தவிர இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட் எங்களுக்கு கம்பல்சரியாக வேணுன்றதை நாங்கள் கேட்குறோம். லாட்ரி மெனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த வாட்டி இந்த வருடம் வரைக்கும் எந்த வருடத்துலையும் இல்லாத என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருடம் மட்டும் 481 கேசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருக்கோம். இந்த 481 கேஸ் லாட்ரியை பொறுத்த வரைக்குமே நியர்லி ஒரு 20 lakhs கிட்ட கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம். பேங்க்ஸில் ஃப்ரீஸ் பண்ணதே ஒரு 35 lakhs கிட்ட அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த நடவடிக்கையும் கண்டினியூ ஆகும் நமக்கு கம்ப்ளீட்லி.
மற்றபடி ஓவரால் டிஸ்ட்ரிக்டில் மர்டர் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து 47 மர்டர் கேஸ் மொத்தமாக ரிப்போர்ட்டட். எல்லா கேஸுமே கம்ப்ளீட்லி டிடெக்டடாக இருக்குது. 2023 5 மர்டர் ஃபார் கெயின், அதுவுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டிடெக்டடாக தான் இருக்குது. எந்த கேஸுமே அன்டிடெக்டடாக இது வரைக்கும் நாங்கள் வைக்கல. எல்லா அக்யூஸுமே லைக் 90% கேசஸ் மர்டர் கேஸில் மட்டுமே வித்தின் 24 hours டிடெக்ஷன் பண்ணியிருக்கோம். நாங்கள் வித்தின் 24 hours அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மீதி உள்ள 10% கேஸையுமே 3 நாட்களுக்குள்ளே எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ எந்த கேஸுமே மோர் தேன் 3 days மர்டர் கேஸில் கண்டுபிடிக்காமல் நாங்கள் வைக்கவே இல்லை. கிரைம் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 489 கிரைம் அஃபெண்டர்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். நாங்கள் மொத்தமாக 664 sovereign கோல்டு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 1,81,00,000 கேஷ் நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வருடம் மட்டும். ஸோ ஓவராலாக இந்த வருஷம் கிரைம் இதை ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் 4,85,00,000 கம்ப்ளீட் மதிப்புள்ள கம்ப்ளீட் பொருட்களை ரெக்கவர் பண்ணி பப்ளிக்கிட்டே திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இந்த மொபைல் ஃபோன்ஸ் ரெக்கவரி எடுத்து திருப்பி மக்களுக்கு தொலைந்து போன மொபைல் ஃபோன்ஸ், திருட்டு போல தொலைந்து போன மொபைல் ஃபோன்ஸ்ன்ற ரிப்போர்ட்டிங்கில் சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல அக்ராஸ் ஸ்டேஷன் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த வருடம் மட்டுமே 3000 செல்ஃபோன்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. நாங்கள் டிஃப்ரெண்ட் இடத்துல தொலைச்சிருக்கோம், பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சிருக்கோம், பஸ்ஸில் போகும்போது சீட்டில் விழுந்துருச்சு, 2 வீலரில் போகும்போது பாக்கெட்லேருந்து ஒன்று கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ். இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக மக்கள்கிட்ட ஆக்சுவலி இருந்துச்சு. அவங்களோட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருந்தது. ஸோ இதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம எடுத்து இந்த வருடம் மட்டும் 1028 செல்ஃபோன்ஸ் டிஃப்ரெண்ட் மொபைல் யூசர்ஸோட ரெக்கவர் பண்ணி நம்ம டேரெக்டாக மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்துருக்கோம். அது இன்றைக்கி இருக்கிற ஒரு 114 செல்ஃபோன்ஸும் இன்க்ளூட் பண்ணி இருக்கிற கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இதை தவிர இந்த வருடம் NBW எக்ஸிக்யூஷன் கோர்ட்டில் ட்ரையல் மானிட்டரிங், ட்ரையல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கோர்ட்டோட டைப் பண்ணி இந்த வருடம் மட்டும் அகைன் எந்த இயரும் இல்லாமல் இந்த வருஷம் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் NBW எக்ஸிக்யூஷன்ஸ் நமக்கு இருக்குது. நியர்லி 1558 NBWs ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 521 கிரைம் அக்யூஸ்ட் மட்டுமே இருக்காங்க வேரியஸ் கிரைம் குற்றங்களில். இது தவிர 1037 L&O அக்யூஸ்ட் அவங்களுக்கான NBW ஃபுல்லாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கோர்ட்டில் இது பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் நம்ம கிட்டக்க 220 பாக்ஸோ கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த 220 கேஸுமே ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்கோம். வித்தின் டைம் லைன் சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்கோம். நம்ம 113 கேஸ் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேலும் ஒரு 10 கேஸில் கன்விக்ஷனே வாங்கியிருக்கோம் இந்த வருடம் மட்டுமே. நம்ம டிஸ்ட்ரிக்டோட பாக்ஸோ கன்விக்ஷன் ரேட் இஸ் 45%. ட்ரையல் முடிஞ்ச கேஸில் பார்த்தீங்கன்னா 45% நம்ம கன்விக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி வாங்குறோம். மேலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்புகிறோம். மிஸ்ஸிங் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மிஸ்ஸிங்கில் நியர்லி நம்மளோட கம்ப்ளீட் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 பாய்ஸ் 118 கேர்ள்ஸ் இவங்க மிஸ்ஸிங் சொன்னதில் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மொத்தமாக ரிப்போர்ட் ஆன மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் கேசஸ் 860. அதில் நம்ம 780 கிட்ட ஃபுல்லாகவே அவங்களை ட்ரேஸ் பண்ணி திருப்பி அவங்க குடும்பத்தார்கிட்டே ஃபுல்லாக ஒப்படைச்சாச்சு. மீதம் இருக்கிறதையும் கண்டிப்பாக கூடிய விரைவில் பண்ணிடுவோன்ற நம்புகிறோம். ரோடு ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டை விட இந்த வருடம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் 10% கம்ப்ளீட் உயிரிழப்பு கம்மியாக இருக்குது. நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் லைக் 2400 கிட்ட ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இதில் 688 ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபேட்டலாக நடந்திருக்கு. இது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 10% ரிடக்ஷன் நமக்கு இருக்குது. இதுக்காக பர்டிகுலர்லி நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக் ஸ்பாட்ஸில் எதோ ரோடு மேம்படுத்துறதோ, இல்லைனா வேகத்தடை போடுறதோ, இல்லைனா பேரிகேட்ஸ் வச்சு ஸ்பீடை குறைக்கிறதோ, இல்லை சைன் போர்ட்ஸ் பிளிங்கர்ஸ் வைக்கிறதோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ரோடு ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்காகவே இந்த ஆண்டு மட்டும் நியர்லி 12 சிக்னல்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ் நிறைய இடத்துல போட்டு டிராஃபிக் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்ம. மேலும் ஒரு 6 பிளிங்கர்ஸ் பர்டிகுலர் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி பிளிங்கர்ஸ் போட்டிருக்கோம். மற்றும் ரோட் சேஃப்டி ஃபண்டும் சரி CSR ஃபண்டை லெவரேஜ் பண்ணி நியர்லி ஒரு 300 பேரிகேட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் இதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10% குறைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15 காவல் நிலையங்கள் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் மோர் தேன் 10% குறைச்சிருக்காங்க நம்மளோட ஹோல் லைக் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸு. இப்போ மீதி இருக்கிற காவல் நிலையம் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை மேப் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே அதிகமான ஹாட்ஸ்பாட் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வருடத்தில் அதையும் குறைப்போன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே 3023 அஃபென்சஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 3023க்குமே CSR கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி. இந்த 3023ல் எங்களுக்கு டோட்டலாக ரிப்போர்ட் ஆன லாஸ் மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24 கோடி. அதில் டோட்டலாக நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண மணி பேங்க் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா 31 கோடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம குற்றவாளிகளோட மணி. அந்த அவங்க கிட்டேருந்து இந்த வருடம் மட்டுமே 1,64,00,000 கோர்ட் வழியாக அப்ளை பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு வாங்கி திருப்பி கொடுத்துருக்கோம் நம்ம.
மேலும் இந்த இது கண்டினியூ ஆகும் நமக்கு கண்டினியூஸாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதிகளில் பர்டிகுலர்லி எல்என்டி பைபாஸ் சூலூர் பகுதி நிறையவே ஃபுல் அவுட்டரில் இருக்கிற ஏரியா, நிறைய கேமராஸ் தேவை இருக்குன்ற ஏரியா. அந்த இடத்துல தான் இருக்கிற கம்பெனிஸில் டைப் பண்ணி சிஎஸ்ஆரில் ஒரு 500 கேமராஸ் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம லான்ச் பண்ணோம் கம்ப்ளீட்லி. இதே மாதிரி மதுக்கரை ஏரியாலையும் சிமிலர் பிளான் இருக்குது. மதுக்கரை அண்ட் நம்ம சூலூர் கருமத்தம்பட்டி இந்த ஏரியாஸ் கவர் பண்ணோம்னாலே லைக் ஃபுல் சவுத் சைட் ஆஃப் இது கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். சிமிலர்லி நார்த் சைட்லையும் பெரியநாயக்கம்பாளையம், காரமடை நம்மளோட இங்கே ஃபோக்கஸ் ஏரியாஸே அங்கே தான் இருக்குது. பொள்ளாச்சி மீன் வால்பாறை அதுதான் அடுத்த வருஷத்துக்கான எங்கள் டார்கெட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக. அதுவும் கண்டினியூ ஆகும். சிசிடிவி இன்ஸ்டலேஷனில் பார்த்தீங்கன்னா 50 கிலோக்கு மேலே இருக்கிற கேஸே 4 கேஸ் போட்டிருக்கும். இவங்க எல்லாமே மேஜர் சப்ளையர்ஸ் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டில். 10 கிலோக்கு மேலே இருக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட் ஆஃப் நம்ம கிட்ட இருக்க 590 அக்யூஸில் மினிமம் ஒரு 60 to 80 வந்து அந்த 10 கிலோக்கு மேலே இருக்கிற கேஸில் தான் நம்ம கிட்ட இருக்கும். இப்போதைக்கு நமக்கு வர சோர்ஸ் எல்லாமே வெளி மாவட்டத்தில் தான் வெளி மாநிலத்தில் தான் போய் வாங்கிட்டு வராங்க. பர்டிகுலர்லி விசாகப்பட்டினம், ஒரிசா அங்கே இருந்தால் நமக்கு வாங்குற சோர்ஸ் இருக்குன்றது தான் இருக்குது. அந்த நெட்ஒர்க்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணி பர்டிகுலர் ஆக்ஷனாக எடுத்துக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கடைசியாக நவம்பர் டிசம்பரில் மட்டுமே 6 ஸ்பெஷல் டீம் கஞ்சாவை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ தேவையோ அப்போ நம்ம ஸ்பெஷல் டீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இந்த ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுவோம். ஒன்ஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்ற போது ஸ்பெஷல் டீம்ஸ் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எப்போ திருப்பி பிரச்சனை வருதோ திருப்பி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கஞ்சாவை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓவர் நைட் ஒருத்தருக்கு மொத்தமாக அழிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் எடுக்க முடியாது, எடுக்கிறதும் தப்பு. ரெகுலராக மானிட்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லிங் பாயிண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். யூசர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். அவங்க கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும். ஒரு மாணவனோ அது யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வெளில வந்து சொல்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சமூகம் அவனுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்லவன் சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி அவனை சொல்ல வைக்கணும், அவன் சப்ளையரை சொல்ல வைக்கணும், தென் பெட்லர் நாங்கள் எடுக்கணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் எங்கள் ஸ்பெஷல் டீம்ஸும் சரி, எங்களோட லோக்கல் டீம்ஸும் சரி ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்காங்க. இது கண்டினியூ ஆகும். நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா நம்பர் ஆஃப் ஜஸ்ட் கிலோஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. லைக் இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூசேஜ் கஞ்சாவில் தான் இருக்குது. அது நம்ம சீஸ் பண்ண நம்பர் 1. இது தவிர சில சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்பாங்க, எம்டிஎம்ஏ, எல்எஸ்டி, மெத்தாம்ஃபெட்டமின், இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதோட புழக்கம் ரொம்ப அதிகமாக கிடையாது. இதெல்லாம் சோர்ஸ் வச்சு ப்ராப்பராக நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இதற்கான இன்ஃபர்மேஷன் ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமாக நமக்கு வருது ஆசச். அதுவும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். செட்டிப்பாளையம் மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக நடந்த மர்டர் கேஸ் தானே சொல்கிறீங்க. அது 2 அக்யூஸ்கள் இது வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுரேஷ் மற்றும் சந்திரஜோதின்னு 2 பேர். அவங்க 2 பேரையும் நம்ம நேற்று தான் அரெஸ்ட் பண்ணது. மேஜர் மோட்டிவ் அவங்களுக்குள்ள பழக்கம் ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிசீஸ் அவங்களுக்கு ஏதோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக திருப்பி கேட்ட வந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றாங்க. பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகுது. இது ரொம்ப ப்ரிலிமினரி பிரைமஃபேசி இன்வெஸ்டிகேஷன் தான். இப்போ தான் இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது. முடிச்சோட நாங்கள் டீட்டெயில்ஸ் தர சொல்கிறோம். ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் எந்த டைப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சம்வேர் தலகாணி இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கணும் நம்ம. அதையும் இந்த இன்ட்ராகேஷனில் கண்டிப்பாக எங்கள் சீசரில் இருக்கும். ஃபார் 116 காலேஜில் மிஷன் கல்லூரி ஸ்கீமுக்கான ஆன்டி ட்ரக் கிளப்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் அங்கே சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். நான் சொன்னபடி அந்த மிஷன் கல்லூரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சது. இது வரைக்கும் ஒரு நியர்லி 189 கிலோ கஞ்சா ஒன்லி பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்து தகவல்கள் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது சம்டைம் ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் விரிவுபடுத்தப்படும், இன்னும் ஃபுல்லாக அதிகப்படுத்தப்படும். எங்களோட டிஸ்ட்ரிக்டில் அதிக சீசர் இருக்குன்னா காவல்துறை எவ்வளோ வேலை பார்க்குதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்போர்ட் எங்களுக்கு மாணவர்கள் கிட்டேருந்து இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்றது காட்டி கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச். கண்டிப்பாக எதிர்காலத்தை இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இட்ஸ் நாட் நெசர்லி ஜெண்டர் பேஸ்ட். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வருது, பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வருது. ஸோ ஆப்வியஸ்லி வி வுட் நாட் லைக் டு டெல் யார் சொல்கிறாங்கிறத எங்களுக்கு சொல்லவும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஸோ மாணவர்கள்கிட்ட ஜென்ரலாக நாங்கள் கேட்குற ரெக்வெஸ்ட் தான், யாராக இருந்தாலும் பயப்படாமல் கண்டிப்பாக சொல்லலாம். எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கண்டிப்பாக அதை சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் 10% இன்க்ரீஸ். இந்த வருடம் மட்டும் 3,02,000 கேஸ் நம்ம எம்பிபடி கேஸ் மட்டுமே போட்டிருக்கோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ மக்கள் வந்து போலீஸ் அங்கே இல்லைன்னா கேஸ் இருக்காதுன்ற ஒரு இதில் இருக்கலாம், அதனால கூட அவங்க போடாமல் இருக்கலாம். பட் நாங்கள் போடுற கேஸ் எல்லாமே வீடியோ எவிடன்ஸோட ஈச்சலான் மிஷனில் தான் இப்போ போடுறோம். யாராக இருந்தாலும் அவங்களோட வாகனில் அவங்க வெஹிக்கிள் நம்பர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபோட்டோவில் அவங்க பண்ணாங்கன்ற ஃபோட்டோவோட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆஸ் சச். ஸோ இந்த வருடம் மட்டும் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்சுவலி இஸ் ஆன் தி ஹையர் சைட். 3 lakh கேஸ் நியர்லி போட்டிருக்கோம். இதில் நியர்லி ஒரு 6,000 கேஸ் ஒன்லி ஆன் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் எங்களுக்கு கர் பண்ணுறது எங்கள் ப்ரியாரிட்டி. ஹெல்மெட் வேரிங், சீட் பெல்ட் வேரிங் எங்கள் ப்ரியாரிட்டி. லைக் வரும் இயர்லையும் இது கண்டினியூ ஆகும் கம்பல்சரி. சி தட் இஸ் அ பாலிசி பை தி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். வி ஆர் இன் கன்சல்டேஷன் வித் தம். என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி. ஒரு வர்த்தகர், ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்மால் ஷாப்பில் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா
எங்களோட நோக்கம் அவங்க வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. எங்கள் நோக்கம் அதெல்லாம் விற்காம அவங்க ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்கணுன்றது. அந்த டிட்டரன்ஸாக கண்டிப்பாக இந்த 120 ஷாப் சீல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி இன்னும் கண்டினியூ ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ட்ரேடர் நார்மலான வேலை பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தான், வர்த்தகம் இன்னும் பெட்டர் ஆகும் தான். யாருமே ஆனால் மாணவர்களுக்கு இந்த குட்கா பொருள் சப்ளை பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்டிப்பாக கண்டினியூ. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் கிட்டக்க நாங்கள் 164 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் தி 164 கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகும், இன்க்ளூடிங் அவர் ரிப்போர்ட்ஸ் டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அவர் சார்ஜ் ஷீட்டிங் எஃபர்ட்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கிட்டக்க லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1800 வெரிஃபிகேஷன் பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு நமக்கு. அந்த வெரிஃபிகேஷன் பெட்டிஷன்ஸில் நம்ம நியர்லி ஒரு 1400 கிளியர் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ பொதுமக்களுக்கு ஒரு ஈஸி ஆக்சஸ் டு வெரிஃபிகேஷன், ஒருத்தரோட வெரிஃபிகேஷன் பேப்பர் உள்ளே வந்தால் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எந்த ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் எண் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எண் நம்பர் 900 300 4100. இந்த நம்பருக்கு அவங்களோட வெரிஃபிகேஷன் பேப்பர் அது வந்து கன் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை கலெக்டரேட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கொடுத்த என்ஓசியாக இருக்கலாம், இல்லை அவங்க வேரியஸ் வர்த்தகம் பெட்ரோலியம் இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரி கொடுக்குற ஃபுல் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை பேங்க்ஸ்லேருந்து அந்த என்ஓசியாக இருக்கலாம், இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க வெரிஃபிகேஷன் பேர், அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்க பேர், இது ரெண்டுத்தையும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். வித்தின் 1 டே அவங்க ஸ்டேட்டஸ் எந்த இடத்துல இருக்குது, ஃபைலு எவ்வளோ நாளில் அவங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். யாருமே நம்ம டிபிஓக்கோ இல்லை எந்த காவல் நிலையத்துக்கோ தேவையில்லாமல் அலைய தேவையில்லை. காவல்துறையிலேருந்து நாங்கள் ஃபீல்டு வெரிஃபிகேஷன்றதுனால ஃபீல்டு அவங்க இடத்துக்கு தான் போய் இந்த ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ ஊடகத்துறை கிட்ட எங்கள் ரெக்வஸ்ட், இந்த நம்பரை கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணுங்கள். எந்த பப்ளிக் எதுவாக இருந்தாலுமே இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபெசிலிட்டி ஃபார் பப்ளிக். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயலியில் வந்து எங்களால் வந்து இதை டேரெக்டாக அப்டேட் நாங்கள் பண்ணுறதுன்ற. இதுக்கு தனியாக ஒரு டீம், டெடிகேட்டட் டீம் எஸ்பியில் இருப்பாங்க, who will be coordinating this efforts. இந்த எஃபர்ட்ஸ் வழியாக வி ஹோப் பப்ளிக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். அவங்க தேவையில்லாமல் வெயிட் பண்ண வேண்டாம், தேவையில்லாமல் தெரியாமல் இருக்க வேணாம். அவங்களுக்கு என்னி கிடைக்கும் என்னி கிடைக்காது அப்படின்றத பொறுத்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெரிஃபிகேஷன் பேப்பர் எங்கேருந்தாலும் எங்களுக்கு வந்துச்சுன்னா வித்தின் 1 month கிளியர் பண்ணுறது தான் எங்கள் டார்கெட் இந்த 2024. ஸோ ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக வித்தின் 1 working day அது எங்கே இருக்குது, எப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்றது ஒரு அப்டேட் கண்டிப்பாக போயிடும். அண்ட் பப்ளிக் அந்த டைம் லைனை வச்சு they can start moving their papers for sure.